நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல்ல கௌதம் ராகுல நீ வந்து பிசினஸை பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. இல்ல நான் எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. நான் தனியா பிசினஸ் பண்ணிக்கிறேங்கிறாங்க. நம்ம பிசினஸே இவ்வளவு இருக்கும்போது நீ தனியா எங்க போய் செய்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ வந்து நம்ம பிசினஸையே கவனிச்சுக்கோங்கிறாங்க. நீ அண்ணங்கிட்ட நீங்களாவது சொல்லுங்க அண்ணி அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி கேட்கறாங்க ராகுல். என்னங்க இது அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றான். சரி சின்ன பையன் தானே அவன் ஆசைப்படி நடக்கட்டுமே. அப்படி ஒரு வேலை செட் ஆகலைன்னா அதுக்கப்புறமா நம்ம பிசினஸை வந்து பார்த்துக்கிட்டோம். ஏ ராகுல் அப்படித்தானே கேட்கறாங்க மதுமிதா. ஆமா நீ ஆமா ஒரே ஒரு வருஷம் தான் நான் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் பிசினஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாங்க. அண்ணன் சரின்னு சொல்லிட்டாங்க ராகுல் அப்படிங்கிறாங்க. நான் எப்ப சரின்னு சொன்னேங்கிறாங்க. எங்க இப்ப சொன்னீங்கல்ல சின்ன பையன் தானே விடுங்களேன் ஒரு வருஷம் தானே பாத்துக்கலாம் விட்டுருங்கிறாங்க மதுமிதா. அடேப்பா குழந்தைனுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க நீங்க, ஆனாலும் ஓவரா தான் செல்லம் கொடுக்குறீங்கிறாங்க கௌதம். மதுமிதா லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி சந்தோஷ் கிட்ட கொடுக்குறாங்க. இவங்க வெளியில எங்கேயும் சாப்பிடக்கூடாது, முக்கியமா ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. குட்டி பேக்ல ஒரு குட்டி பாக்ஸ் வச்சிருக்கேன், அதுல தயிர் சாதம் வச்சிருக்கேன், அதை மட்டும் தான் நீங்க சாப்பிடணுங்கிறாங்க. ஐயோ அது எப்படிங்க என்னால அது மட்டும் சாப்பிட முடியும்? எங்க நேத்து நைட்டு நடந்ததை மறந்துட்டீங்களா? எப்படி வயிற்று வலியால துடிச்சு போனீங்க, அதனாலதான் இன்னைக்கு தயிர் சாதம் கொடுத்துருக்கேங்கிறாங்க மதுமிதா. இது தயிர் சாதமா நினைக்காத, அன்பு அக்கறை இது மட்டும்தான் இன்னைக்கு உனக்கு மருந்து, இதைத்தான் நீ சாப்பிடணும், வேற எதையுமே நினைச்சு பார்க்க கூடாதுங்கிறாங்க சந்தோஷ். மதுமிதா கௌதம வழி அனுப்பிச்சுட்டு வராங்க. பாட்டி வந்து கேட்கறாங்க, என்ன நான் சொல்லாமலே அவனுக்கு தயிர் சாதம் கட்டி கொடுக்குற, வழி அனுப்பிச்சு வைக்கிற, ஆஹா பரவாயில்லமாங்கிறாங்க. சரி போங்க பாட்டி அப்படின்னு வெக்கப்பட்டு போறாங்க மதுமிதா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அபிஷேக் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு அபிஷேக்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து மீட் பண்ணுங்கிறாங்க. அவரும் சரி இது பழனிசாமி குரூப் ஆச்சே, சரி இந்த வேலையில போய் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா மதுமிதா எப்பவும் நம்ம கூடவே இருப்பா, நம்ம போய் கண்டிப்பா இந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. மதுமிதாவை வீழ்த்தருக்கு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது மதுமிதா நீ ரெடி ஆயிரு நான் வரேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அபிஷேக். சந்தோஷ் கௌதம் 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. கவனிப்பெல்லாம் பலமா இருக்குதுங்கிறாங்க சந்தோஷ். அட போடா மதுமிதா கொடுத்துருக்கிற பாக்ஸ் எனக்கு எதுக்குடா பத்த போகுது, இட்டுனோடு இருக்கு, இதை சாப்பிட்டா எப்படிடா பசி அடங்குங்கிறாங்க. ஆளும் சொத்து தான் பெருசே தவிர மத்தது எதுவுமே உங்ககிட்ட இல்லடாங்கிறாங்க சந்தோஷ். என்னை ஏதாவது சொல்லிட்டே வந்தா இப்படியே பிடிச்சு தள்ளிடுவான் பாத்துக்கோங்கிறாங்க. கௌதம் சிஸ்டருக்கும் உன் மேல எவ்வளவு வைக்கிற, நீ வயிறு சரியில்லைன்னு சொன்னதும் எப்படி பார்த்து பார்த்து உனக்காக சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க. இதுவே அபர்ணாவா இருந்தா கண்டதெல்லாம் சாப்பிட்டு நீ இப்படி அலறது எனக்கு பிடிக்கல, நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு என்ன வீட்டுக்குள்ளேயே விடமாட்டா தெரியுமாங்கிறாங்க சந்தோஷ். சிஸ்டர் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்கடா, இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க. அக்கறைக்காக பண்றாளா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்றாளான்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க. டே இது அக்கறையும் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல காதல்டாங்கிறாங்க சந்தோஷ். டே அப்படியெல்லாம் சொல்லாதீடா, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. டே என்னடா அவங்க உன் பொண்டாட்டி நீ அவங்க புருஷன், உங்க 2 பேத்துக்குள்ள காதல் இருக்கிறதுல என்னடா சந்தேகம் இருக்கு, பொண்டாட்டிங்கிறதையே மறந்துடாதடா அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷ். பொண்டாட்டிங்கிறதுக்காக நீ தப்பா ஏதோ கற்பனை பண்ணாதடா, பேசாம அமைதியா வாங்குறாங்க. ஆனாலும் மதுமிதா எனக்காக பார்த்து பார்த்து செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நான் யோசிக்காமையே விட்டுட்டேன்டா. கௌதம் யோசிச்சு பாக்குறாங்க. மதுமிதா ஒரு இடத்துல இளநீ சாப்பிட்டு அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கௌதம் கிட்ட பணம் இல்ல, மதுமிதாட்டையும் பணம் இல்ல. அது ஒரு நாசுக்கா ஒருத்தர் கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கி அந்த கடனை அடிச்சுட்டு வராங்க மதுமிதா. கௌதம் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து எந்த பிரயோஜனம் இல்ல, இனிமே நடக்க போறதை யோசிங்கிறாங்க. சரி நான் என்ன பண்ணட்டும்னு கேக்குறாங்க கௌதம். அப்படி வா, சாயந்தரமா நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு முளை மல்லிகைப்பூவும் 1 கிலோ அல்வாவும் வாங்கிட்டு போ. அட அருமையான ஐடியா கொடுத்த, மல்லிகைப்பூ மதுமிதாவுக்கு, அல்வா எனக்குங்கிறாங்க. போச்சு போடா, எதுக்கு சொன்னானே புரிஞ்சுக்காம நீ பேசிட்டு இருக்கிறியா, சாப்பிட்ற ஐட்ஸ்லயே இருடா. சிஸ்டர் கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமான்னு கேக்குறாங்க சந்தோஷ். சரிங்கிறாங்க கௌதம். கௌதமோட சித்தி டூர் கேன்சல் ஆகி வீட்டுக்கு வராங்க. பாட்டி கேக்குறாங்க, என்ன அவ்வளோ அவசரமா, தலை தீபாவளி கூட கொண்டாடுறதுலாம டூர் போகணும்னு போனியே, இப்போ போன வேகத்தில் திரும்பி வந்திருக்கேங்கிறாங்க. போன டூரு நாங்க கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாங்கிறாங்க. சரி சரி நீ வந்ததே நல்லதா போச்சு, ஆனாலும் தலை தீபாவளி கௌதம் எவ்வளோ சிறப்பாக கொண்டாடிட்டேன் தெரியுமா, நீ தான் தாயா இருந்து அதை செய்ய முடியலனாலும் கௌதம் தன் தங்கச்சிக்காக எப்படி சிறப்பாக செஞ்சிருக்கான் தெரியுமாங்கிற பேசிட்டு இருக்கும்போது மதுமிதா வர்றாங்க. அத்தை இப்பதான் வரீங்களாங்கிறாங்க. ஆமாம்மா இப்பதான் வரேன். சரி தலை தீபாவளியில எப்படி நடந்துச்சுங்கிறாங்க. கௌதம் ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்கிறாங்க. இது சந்தோஷமா இருந்தா அவன் சந்தோஷமாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க சித்தி. தான் பேங்க் மேனேஜர் வராரு. மது மேடம் நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல கையெழுத்து போட வேண்டியதா இருக்கு, நம்ம கௌதம் சார் அக்கௌண்ட்ல உங்களை நாமினியா நியமிச்சிருக்காரு, அக்கௌண்ட்ல நீங்க கையெழுத்து போடணுங்கிறாங்க பேங்க் மேனேஜர். எதுக்காக நாமினியா போடுறாங்கன்னு மதுமிதா கேட்கறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம், அக்கௌண்ட்ஸ் ஃபார்ம்ல நீங்க கையெழுத்து போடணும், நாமினி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்து அதுல கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லி நம்ம சார் சொன்னதுனால தான் நான் பேங்க்ல இருந்து இப்ப நேரா வரேங்கிறாங்க. எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க சார்கிட்டயே கேட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. 9 to 10 நல்ல நேரம், நீங்க சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்றாங்க. சரி கொடுங்கன்னு சொல்லி சைன் பண்ணி கொடுக்குறாங்க மதுமிதா. சர்க்கு கோவமா உள்ள வராங்க. கேக்குறாங்க என்னாச்சு, எதுக்கு பேங்க் மேனேஜர் வந்திருக்காங்க, கையெழுத்தெல்லாம் இவ போட்டு கொடுக்குறான்னு கேக்குறாங்க. அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல, ஏதோ பேங்க் அக்கௌண்ட்ஸா கௌதம் அனுப்பி வச்சுதான் பேங்க் மேனேஜர் வந்திருக்காங்க, அதுக்கு இவ கையெழுத்து போடுறாங்கிறாங்க. பாட்டி மதுமிதா கிட்ட சொல்றாங்க, ஒரு தலை தீபாவளிக்கு கௌதமையே மாத்திட்டியே, உன்னையே அவன் அக்கௌண்ட்ல எல்லாமலையும் நாமினியா மாத்திருக்கானா, அப்போ உன்னை அவன் எவ்வளவு லவ் பண்றான்னு உனக்கே புரியுதாங்கிறாங்க. இதை கேட்ட மதுமிதா வெக்கப்படுறாங்க. உள்ள வரும்போது கையல் கூப்பிடுறாங்க. மதுமிதா கௌதம் உன்னை எவ்வளவு விரும்புறான்னு பாத்தியா, இப்பதான் கௌதமுக்கு உனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கௌதம் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டா, அதனாலதான் அவனோட அக்கௌண்ட்ல உன்ன நாமினியா போட்டிருக்காங்கிறாங்க. அப்படியா சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா அங்கிருந்து போறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற கையலுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள வேகுது வெறியுது. கையல் என்னென்னமோ நடக்குதுங்கிறாங்க அவங்க அண்ணா. ஆமா நான் இத்தனை வருஷமா எது நடக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சு.
வந்துருச்சு பாருங்க. இவனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வரவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பாருங்க அவ வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் மாற்றம் நடக்குது. எல்லாம் உன் தலையெழுத்து. இவனுக்கு பொண்டாட்டியே வரக்கூடாதுன்னு நீ நினைச்ச சருக்கு. ஆனா பாரேன் இவள நீ தான் கொண்டு வந்து சேர்த்துன. இப்ப இவனுக்கு எல்லாமே சப்போர்ட் போயிருச்சு. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடக்குது. ஆனா இப்ப இவளே நம்மள ஆட்டி வைக்கும்படி ஆயி போயிரும். அதுக்கப்புறமா நம்ம பணக்கார வாழ்க்கையே வாழ முடியாதுங்கிறாங்க அவங்க அண்ணா. ஆமாண்ணே, இதுக்காக நான் என்னெல்லாம் இழந்திருக்கேன் தெரியுமா? அபிஷேக் ஆபீஸ்க்குள்ள இல்லாதனால தான் இப்படி எல்லாம் நடக்குது. அபிஷேக் ஒரு முட்டாள். அந்த நகை விஷயத்துல அவ எல்லாம் கரெக்டா பண்ணியிருந்தானா இன்னைக்கு எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வந்து அந்த மது எல்லாத்தையும் மோப்பம் பிடிச்சிட்டா பாருங்கங்கிறாங்க. இங்க பாரு சருக்கு, இப்ப கூட ஒன்றும் மோசம் போகல. கௌதம் தான் நீ சொன்னபடி கேட்பன்ல, நில்லுன்னா நிப்பான், உட்காருனா உட்காருவான். அவன்கிட்ட போய் அபிஷேக் ஆபீஸ்க்குள்ள வரணும்னு நீ கேளு, கண்டிப்பா அவ ஒத்துக்குவான். அக்கௌண்டன்ட், மதுமிதா, நாமினி இது எல்லாமே அபிஷேக் போனதும் அப்படியே திருப்பி விட்டுருவான். எப்படியாவது ஆபீஸ்க்குள்ள போற மாதிரி பண்ணு, இல்லைன்னா நிலைமை கைமீறி போயிடும். அவ்வளவுதான் நான் சொல்வேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கௌதம் வர நேரம் பார்த்து சர்க்கு முன்னாடியே கொண்டிருக்காங்க. அபிஷேக் வந்து சொல்றாங்க, அம்மா நீங்க கரெக்டா பேசுங்க, நீங்க பேசுற பேச்சுக்கு அவ மறுப்பு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. சரிப்பா எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல உள்ள போங்கிறாங்க. அபிஷேக் அந்த பக்கமா ஓரமா ஒளிஞ்சு நின்று அவங்க பேசுறத கேட்கலான்னு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. கௌதம் வந்ததும் அம்மா நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாப்பா நான் போனேன், ஆனா நீங்க எல்லாம் இல்லாம இருக்கிறது எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் உடனே திரும்பி வந்துட்டேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேங்கிறாங்க. கௌதம் கௌதம் நீ டயர்டா வந்திருக்கேன்னு எனக்கும் தெரியுது, இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பான்னு கேட்குறாங்க. அந்த பக்கமா அபிஷேக் பார்க்குறாங்க. அபிஷேக் விஷயமா தானே நீங்க பேச போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கௌதம் உடனே புரிஞ்சுக்கிட்டானே, இப்போ கூட அபிஷேக் வந்து சொதப்பி வச்சுட்டானேன்னு திரும்பி பார்க்குறாங்க. சார் கௌதம் அபிஷேக் மட்டும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. இதை எப்படி மாத்துறாங்கன்னு நாளை பார்க்கலாம்.